பொங்கலை முன்னிட்டு சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் கலை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதை பொதுமக்கள் கண்டுகளித்து வருகின்றனர். அதனை தற்போது நேரலையாக பார்க்கலாம். பகுதியில் இன்று 4வது நாளான இன்று அடுத்த நிகழ்வாக தொடர இருப்பது முனைவர் சம்பத் குழுவினரின் தெருக்கூத்து எனும் நிகழ்ச்சி நடைபெறும். சம்பந்தன் குழுவினர் இந்நிகழ்வானது இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழையும் ஒருங்கே கொண்ட கலையாகும். இந்நிகழ்ச்சி இதிகாச புராணங்களில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை அடிப்படையாக கொண்டு கூத்து வடிவில் காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதனை பொதுமக்கள் கண்டுகளித்து வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன், அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன விவரங்கள்? சரிதா, வணக்கம். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் தமிழ் மண்ணின் கலைகளை களிப்போடு கொண்டாடும் வகையில் சென்னை மாநகரில் பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளுடன் கலை பண்பாட்டுத்துறை சார்பாக சென்னை சங்கமும் நம்ம ஊர் திருவிழா நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சி 14ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 4 நாட்கள் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. சென்னை, கிண்டி, திருவான்மையூர், அண்ணா நகர், கோயம்பேடு உள்ளிட்ட 18 இடங்களில் தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை சார்பாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. 13ஆம் தேதி கீழ்ப்பாக்கம் பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மயிலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் 40க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள் இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் அதாவது குறிப்பாக தமிழருடைய பாரம்பரிய கலையான தெருக்கூத்து உள்ளிட்ட கலைகள் தற்பொழுது கிராமப்புறங்களில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதை இங்க இருக்கக்கூடிய நகர மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இந்த நிகழ்ச்சியானது தற்பொழுது இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காணும் பொங்கல் என்பதால் பெசன்ட் நகர் கடற்கரையில் மதிய வேளையிலிருந்து பொதுமக்கள் அதிக அளவில் கூடியிருந்தார்கள். தற்பொழுது அவர்கள் அந்த விளையாட்டுப் போட்டிகளை எல்லாம் முடித்துவிட்டு தற்பொழுது நிகழ்ச்சியை ஆவலுடன் கண்டுகளித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். இந்நிகழ்வானது இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழையும் ஒருங்கே கொண்ட கலையாகும்.